ராகவோட ஆஃபீஸ்க்கு வந்து அபி போகிறாங்க. அங்கே வந்து அபி என்ன பண்ணுறாங்க, அவங்களோட வந்து அந்த முருகர் சிலையும் எடுத்துகிட்டு வரதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை ராகு வந்து அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துகிறாரு. ஆனால் அபி நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூம் போயிட்டு வந்து அவங்க வந்து அந்த வச்சிருந்த அந்த சாமி சிலை எடுக்கிறதுக்கே வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து ராகுவுக்கு செம டென்ஷன் ஆகுது. அபி கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு என்ன பண்ணுறாரு, ராகு வந்து கேட்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு. பார்த்தா அபி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. உடனே பயந்து போயிடுறாங்க நம்ம அபி. உடனே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து அப்படியே விழ போகிறாங்க. நம்ம ராகவ் தாங்கி பிடிக்கிறாரு. அப்போ ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து அப்படியே விழுந்துடுறாங்க. அடுத்து வந்து கொஞ்ச நேரத்தில் அப்புறம் ஃபோன் வந்தோடனே எழுந்துக்கிறாங்க. முரளி வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. இல்லைங்க, இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன், நான் வந்ததே இந்த வந்து எங்கள் சாமிக்காக தான், வேறு எதுக்காகவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து பார்த்துட்டு ராகவ் வந்து உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்லிகிட்டே இருக்கேன், நீ பாட்டுன்னு ஃபோன் பேசிகிட்டு இருக்க, என்ன அர்த்தம் அப்படின்னோடனே கம்முன்னு வந்து போக பார்க்குறாங்க. உடனே வந்து செமையாக டென்ஷனாக என்ன பண்ணுறாரு, அந்த கதை வந்து தாப்பாடி பிச்சு போட்டுறாரு. உள்ளே வந்து அப்படியே மாட்டிக்கிறாங்க 2 பேருமே அந்த ஸ்டோர் ரூம் உள்ள. இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷனாக என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் வந்து போக பார்க்குறாங்க. நிறுத்துன்னு சொன்னேன்ல, நான் சொல்லிட்டு இருக்கேன் பேசணும்னு நீ பாட்டு அவாய்ட் பண்ணிகிட்டே போகிற. இந்த ராகவ் கிட்டே இவ்வளோ பிரச்சனை பண்ணுறியா நீ? இந்த ராகவ் யாருன்னு தெரியுமா? என்கிட்ட யாராக இருந்தாலும் வந்து நான் சொன்னேன்னா அந்த வார்த்தையை கேட்பாங்க, ஆனால் நீ கேட்காம அவ்வளோ திமிரா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைக்க பார்க்குறாரு கை வச்சு. உடனே வந்து கையை எடுத்து விட பார்க்குறாங்க. இங்கே பார், நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல கேளு, உன் இஷ்டத்துக்கு பண்ணாத. நான் இங்கே பாருங்கள், உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, புரியுதா? உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். முதல்ல நான் இங்கேருந்து கிளம்பணும். அது நீ கிளம்பவே முடியாது, என்ன நடந்தாலும் சரி நீ இங்கே தான் இருந்து அவனை நான் சொல்கிற பேச்சு நீ கேட்டுட்டு அப்புறம் நீ கிளம்பு. அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? நீங்கள் ஒன்றும் இப்போ எனக்கு பாஸ் கிடையாது, புரியுதா? நாங்கள் உங்கள் ஸ்டாஃப் கிடையாது. அதனால் எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது. என் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன். உங்கள் பேச்சை கேட்கணும்னு எனக்கு நான் தலையெழுத்தா? நான் ஏன் கேட்கணும்? நீங்கள் தான் வந்து நான் சொன்னால் பிடிக்காது, நான் எந்த வேலையை செஞ்சாலும் பிடிக்காது, என்னை துரத்தணும் தான் நினச்சிங்க, என்னை டோட்டலாக வெறுத்தீங்கல்ல. இப்போ எதுக்காக என்கிட்ட வந்து பேசுகிறீங்க? அப்போ நான் வந்து எப்படி உங்கள் பேச்சை கேட்க முடியும்? அதனால் நான் போக போகிறேன். இங்கே நினச்சா கூட இங்கேருந்து போக முடியாது. ஏன்னா வந்து டோர் வந்து டோட்டலாக வந்து லாக் ஆகிடுச்சு. அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் என்ன பண்ணணும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் பக்கம்லாம் போகிறாங்க. ஐயோ ஒன்றும் புரியலையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம அபியோட வந்து அந்த தாவணி வந்து பறக்குது. அப்படியே நம்ம ராகுவோட முகத்தில் வந்து பறக்குது. அப்படியே வந்து பழைய நினைவுகள்லாம் ராகுக்கு வருது. முதல்ல அபி மீட் பண்ணது, அவங்களோட ஷாலை இவர் மேலே பறந்தது, அவங்களோட தாவணி எல்லாமே வந்து ஞாபகத்தில் வந்து அப்படியே வந்து தன்னை மறக்கிறாரு. ஒரு நிமிஷம் தன்னையும் மறந்து போகிறாரு. அடுத்து வந்து அபி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க ஷாலை வந்து அந்த தாவணியை வந்து திருப்பி கொடுக்குறாரு. இந்தான்னு சொல்லிட்டு நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் விஷயத்துக்கு பண்ணிகிட்டு இருக்காதீங்க, நான் கிளம்ப தான் போகிறேன் அப்படின்னோடனே நீ கிளம்பக்கூடாது, புரியுதா? நான் சொல்கிறது கேட்டு தான் கிளம்பணும். முதல்ல கதவை வந்து திறக்கணும், புரியுதா? அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பேசுங்க அப்படின்னோடனே உங்கள் பேச்சை என்னால் கேட்கவே முடியாது, உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க போகிறாங்க. உடனே டம்ளர் பிடுங்குறாரு. பிடிங்க அவர் தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் தண்ணி பிடிச்சி கொடுக்குறாரு. குடி அப்படின்னு. உங்ககிட்ட தண்ணி வாங்கி குடிக்கிறதோ நான் சும்மா இருக்கலாம், எனக்கு ஒன்றும் தண்ணி தேவையில்லை அப்படின்றாரு. அவ்வளோ திமிரா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டம்ளரை போட்டு நல்லா உடைச்சிடுறாரு. உடனே இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷனாகி போக பார்க்குறாங்க. நீ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, கதவை திறந்து அதெல்லாம் போகிறதுக்கு அப்படின்னோடனே சரி நான் கதவை திறக்கிறேன், ஆனால் நான் சொல்கிறது நீ கேட்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்து அப்படியே உடச்சி விட்டுறாரு. திறந்து அப்படியே போய் கதவு வந்து விழுந்தது பார்த்து பயந்துடுறாங்க. உடனே போக பார்க்குறாங்க. என்கிட்ட பேசணும்னு சொன்னேன்ல, உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க, என்ன தான் உங்களுக்கு பிடிக்காதுல்ல, அப்புறம் எதுக்காக வந்து தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கள், இந்த ஊரை விட்டு நான் போகிறேன், இதுக்கப்புறம் என் தொல்லையும் உங்களுக்கு இருக்காது, என் மூஞ்சில் நீங்கள் முழிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது ஊரை விட்டு போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அப்படியே வந்து அப்படியே பார்த்துட்ருக்காரு. இதோட முடியுது.